உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17. No weapon that is formed against thee shall prosper. Isaiah 54:17. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Goes East Ministries சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய இந்த காலை தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தையானது ஆதியாமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாமம் 15:1 நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பயப்படாதே அப்படிலாம் கர்த்தர் சொல்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்புனா எந்த காரியங்கள் நடந்தது அப்படின்னு பார்க்கணும்னா இதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு நாம் செல்ல வேண்டும். முந்தின அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் சுருக்கமாக சொல்லுகிறேன். அங்கே ஒரு 4 ராஜாக்கள், இன்னொரு 5 ராஜாக்களை அவர்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள். 5 ராஜாக்கள் சேர்ந்து நிற்கிறார்கள். இங்கே ஒரு 4 ராஜாக்கள் சேர்ந்து நிற்கிறார்கள். இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை முறியடிக்கிறார்கள். அதில் யார் முறியடித்து ஓடினவங்கன்னா சோதோமின் ராஜாவும் கொமரோவின் ராஜாவும் அவர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள், ஓடிவிட்டார்கள். அவர்கள் இந்த சோதோமில் தான் ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து குடியிருந்தான் என்பது நமக்கு தெரியும். இந்த லோத்துடைய எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் சகலத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இதை ஒருவன் ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறான். ஆபிரகாம் அதை கேள்விப்பட்டு தன் வீட்டில் பிறந்த ஒரு 318 பேரை வேலைக்குள்ள ஆட்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறான். அந்த 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி இவன் அவர்களை மேற்கொண்டு அவர்களை இந்த லோத்தையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து விட்டான் என்பதை நமக்கு அதில் போடப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரத்தை மெதுவாக நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு, இந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகுதான் இதான் ஆரம்பிக்குது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு ஆரம்பிக்குது. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாம் ஒரு பெரிய ராஜாவெல்லாம் இல்லை அந்த காலத்தில். அவன் திரளான ஆடு மாடுகளை மந்தைகளை வச்சிருந்தான். ஒரு செல்வ சீமானாய் இருந்தான் என்பதை நாம் தேவனுடைய வார்த்தையிலே படிக்கிறோம். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் எழுதுகிறார்கள். என்ன எண்ணம் என்றால், இந்த 4 ராஜாக்களை நாம் முறியடிச்சிட்டோம், ஒருவேளை இவங்க எப்பவும் நம்மளை தன்னை எங்கே வந்து விடுவார்களோ, தனக்கு எதிராக தன்னை மேற்கொண்டு விடுவார்களோ என்ற ஒரு பய உணர்வு அவனுக்குள்ளே உண்டாயிருக்க கூடும் என்று எண்ணியிருக்கலாம். அதை குறித்து ஒரு பய உணர்வோடு ஆபிரகாம் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை இந்த காரியம் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கு தரிசனத்தை உண்டாகி அவர், அதனால தான் ஆபிரகாம் பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்ட தேவனுடைய மனுஷராக இருப்பீங்கன்னா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்திருப்பீங்கன்னா பாருங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ருசித்திருப்பீர்கள். நம்முடைய நமக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய சூழ்நிலைகள் ஒன்று போலவே இருக்கும் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் திடீர்னு சில பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் சில வேளைகளில் வரத்தான் செய்கிறது. எவ்வளவுதான் காரியமாக இருந்தாலும் வாழ்க்கையில சவால்கள், பலவிதமான சவால்களை மேற்கொள்ளுகிறோம், பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறோம். இந்த உலகத்திலே நமக்கு பிரச்சனையே கிடையாது என்பது அல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் வேதவசனம் என்ன போதிக்கிறது என்றால், வேதாகமம் பிரச்சனையே வராது இந்த உலகத்திலங்கிறது இல்லை. ஆனால் பிரச்சனைக்கு மேலே நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதுதான் நமக்குள்ள நம்பிக்கை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது காரியம். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கும் வருகிறது. பாருங்க, ஆபிரகாமோடு இந்த சூழ்நிலையில ஆபிரகாம கர்த்தர் இந்த பய உணர்வோடு விடலை. வாழ்க்கையில அவனை தேற்றும்படி, அவனை தைரியப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகினது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. அவனுக்கு தரிசனத்தில் கண்டான் என்று போட்டிருக்கிறது. நம்மிலும் அநேகர் பாருங்க, பல சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இப்போ நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுறார். நீங்க கேட்குறீங்க. நீங்க அநேக பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீங்க படிக்கும் பொழுதே இப்படிப்பட்ட தேவனுடைய கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை உங்களால் உணர முடியும். வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும், பல்வேறு சூழ்நிலையில உங்களுக்கு வரும். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில கர்த்தரே நம்மகிட்ட பேசுறதை உணர முடியும். இதுதான் அவங்கள சில சூழ்நிலையில ரொம்ப பிரச்சனைகள், வாழ்க்கையில பலவிதமான அங்கலாய்ப்புகள், பலவிதமான திகைப்புகள் வாழ்க்கையில இருக்கும்போது கர்த்தரே நம்மகிட்டே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பேசுகிறதை நம்மளால சில வேளையில உணர முடியும். கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டுனா அப்புறம் தைரியமாயிடும் வாழ்க்கையில. எனவே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேற்றல்னா நம்மளால அந்த உலகத்தில் வாழ முடியாது. நிறைய சூழ்நிலைகளை மேற்கொண்டு வாழ முடியாது. அதனால தான் மனுஷனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற மனுஷர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அதுதான் தேவன் வேணும், கர்த்தர் வேணும். இதை சொல்றவர் யாரு? இப்போ பாருங்க, இந்த ஆபிரகாம் வாழ்க்கையிலும் இப்படி தான் இருந்தது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் பலவிதமான பிரச்சனையோடு இருக்கலாம், பலவிதமான கஷ்டத்தோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம், சவால்களோடு இருக்கலாம், பலவீனங்களோடு இருக்கலாம். என்ன செய்யறதுனே தெரியலையே, எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் இருக்கிறது. இது ஆபிரகாமுக்கு தான் சொன்னாருங்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் சேர்த்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ சொல்றாரு, முதலாவது என்ன சொல்றாரு தெரியுமா? ஆபிரகாமே நீ பயப்படாதே. முதலாவது சொன்னது அதுதான். இன்னைக்கு உங்களையும் அதுதான் சொல்றாரு கர்த்தர். உங்க பேரை சொல்லிட்டு சொல்றாரு, நீ பயப்படாதே அப்படிங்கிறாரு. உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது. நீங்க யாராவும் இருக்கலாம், நீ பயப்படாத அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. பயப்படாதப்பா, பயப்படாதம்மா அப்படின்னு சொல்றாரு. சொல்றவர் யார் தெரியுமா? சொல்றவர் சாதாரண ஆள் கிடையாது. ஏதோ சொல்ற ஆள் ஒரு பலவீனமான ஆளு, சொல்றவர் ஒன்றும் இல்லாத ஆளு, ஒரு அதிகாரமே இல்லாத ஆளு அப்படிங்கிறார். சர்வலோகத்துக்கும் அண்ட சராசரங்களுக்கும் அவர்தான் ஒரே ஆண்டவராயிருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் அண்ட சராசரங்களுக்கும் அவர்தான் ஆண்டவர்.
அவர் சர்வ வல்லவர். அவர் அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 அதிகாரம் சரி 17 அதிகாரத்தில் சொல்றாரு. அதே ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு. அப்படிப்பட்டவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், பேசுறவர். பாருங்க, இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. வாழ்க்கையில பாருங்க, இன்னொன்னு சொல்றேன், என்னதான் தேவன் இந்த ஆபிரகாம்கிட்ட பேசுற, வானம் பூமி உண்டாக்குன தேவன் கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய தெய்வீக கட்டுப்பாட்டின் எல்லையின் கீழ் தான் எல்லாவற்றையும் இயங்க வச்சிருக்கிறார். எல்லாம் அவருக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலேயும் அதிகாரம் உடையவர் அவர் தான். அவரை மிஞ்சி எதுவுமே என்ன செய்ய முடியாது, போகவே முடியாதுன்னு சொல்றாங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. அப்போ அவர் நம்மகிட்ட இடைப்படுறார். நீ பயப்படாதன்னு சொல்லிட்டாருன்னா வாழ்க்கையில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் கர்த்தர் சொல்றார், பயப்படாத அப்படிங்கிறார். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இதை சொல்லிடுறேன். நான் உனக்கு கேடகமும் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். வாழ்க்கையில அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு நினைக்கிறோம். ஆபிரகாமுக்கும் அப்படிப்பட்ட உணர்வுகள் வந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் சிந்தனையை அப்படியே விட்டுட்டீங்கன்னா போதும், வாழ்க்கையில நமக்கு அப்படி இருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, பல விதமான உணர்வுகள் வர ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையில பல சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போ ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் அதனால தான் பேச, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு கேடகம் அப்படிங்கிறார். நானே கேடகம்ங்கிறாரு. பாருங்க, இந்த கேடகம்ங்கிற வார்த்தையை ரொம்ப ஃபெமிலியராக ரொம்ப நம்ம பயன்படுத்துகிற இடம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. சர்வாயுத வர்க்கம் என்ற ஒரு அந்த சாப்டரில் போடப்பட்டிருக்கிறது இல்லையா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்து மக்களுக்கு எழுதுகிற நிருபத்தில் எழுதுகிறார். அதில் சொல்றார், விசுவாசம் என்னும் கேடகத்தை. கேடகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான காரியம் நம்மளை சுற்றி நெருங்கும் போது வரும்போது அந்த கேடகத்தை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே நம்மளை எதுவுமே உணவு பண்ணாது, நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம அந்த கேடகத்துடைய மறைவில் இருப்போம். நாம் எல்லாமே அந்த கேடகத்தில் தான் போய் என்ன செய்யுமா முட்டும். அதில் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த கேடயம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கேரண்டி, நம்மளை எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த கேடயம் இதே ஒரு கேடயத்தை தூக்கி நீ பிடின்னு சொல்லலை. இங்கே என்ன சொல்கிறாரு, நானே உனக்கு கேடகம், நானே உனக்கு கேடகம்ங்கிறாரு. கர்த்தரை தாண்டி எதுவும் வர முடியுமாங்க வாழ்க்கையில்? நானே நிற்கிறேன்ப்பா உனக்கு முன்னாடி, நானே நிற்கிறேன், நானே உனக்கு மறைவிடமாக இருக்கிறேன், நானே உன்னை சுற்றிலும் இருக்கிறேன், எதுவும் உனக்கு பக்கத்தில் வர முடியாது, நெருங்க முடியாது அப்படிங்கிறார் வாழ்க்கையில். பாருங்க, அப்புறம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பயம் இன்னைக்கு இல்லையா. இந்த கொரோனா வைரஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்கள், பயப்படுவதற்கு நமக்கு இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அப்படி ஆயிருமோ, எதுவும் நமக்கு வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஐ எம் யுவர் ரிவார்டு என்று சொல்கிறார். பெலன்னு சொல்ல பலன் என்று சொல்கிறார். ரிவார்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்திலே. ரிவார்டு, நன்மைகள், நமக்கான ரிவார்டு கொடுக்கிறவர் அவர். நல்ல ரிவார்டை நமக்கு வாழ்க்கையில நல்ல ரிவார்டுகளை கர்த்தர் நன்மைகளை நமக்கு அருளி செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மையையும் கொடுக்கிறார். அவரே நன்மைக்கு எல்லா ஊற்றுக்கும் காரணர், அவரே நன்மையாக ஊற்றுக்கும் காரணராக இருந்து எல்லாவற்றையும் நமக்கு வாழ்க்கையிலே அருளி செய்கிறவர். வாழ்க்கையில் அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், எல்லாத்தையும் கொடுப்பார், எல்லாத்தையும் தருவார். எல்லாம் வர வேண்டியதெல்லாம் வரும், உங்களுக்கு எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அதனால வாழ்க்கையில இதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையில உன்னோட சொல்றார். இன்னைக்கு காலையில தைரியமா இருங்க, நல்ல ஆண்டவரோட ஜீவிங்க, நல்ல ஆண்டவருக்காக வாடுங்க. இந்த தேவனை அறிகிற அறிவிலே வளருவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆரம்பம்தான். இதில் இன்னும் உள்ளுக்குள்ளே போக போக அவரை நாம் அறிய ஆரம்பிக்க முடியும். அவருடைய வழிகள் என்ன, அவருடைய வழிகளெல்லாம் அறிய ஆரம்பிக்க முடியும். எனவே இந்த காலை வேளையிலும் நீங்கள் ஒருவேளை பயத்தோடும் விரக்தியோடும் இருந்திருக்கலாம். இவரோட தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நிறைய வழியில் கர்த்தர் நம்மளை நேசிக்கல. இல்லை, அவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் அந்த வார்த்தை உங்களுக்கு வருது. நீ பயப்படாதன்னு சொல்கிறார். பயப்பட வேண்டாம், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு நான் கேடகமாக இருந்தேன், அவனுக்கு மாத்திரம் இல்லை உனக்கும் கேடகமாக இருக்கிறேங்கிறார். இன்னைக்கு நமக்கு கேடகமாக இருக்கிறார். நமக்கு
நல்ல ஒரு ரிவார்டாக அவரே இருக்கிறார். அவர் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு நடக்க வேண்டியது எல்லாம் காரிய சித்தி உண்டாகும். வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் வாழ்ந்திருப்போம், மறுமையிலும் கர்த்தர் நல்ல வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். சந்தேகமே கிடையாது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். என்னுடைய வெவ்வேறு சூழ்நிலைகளில் இந்த காலை வேளையில் இருந்திருக்கலாம். ஆனாலும் நீர் அவரோடு பேசியிருக்கிறீர். கர்த்தாவே, பயப்படாதே என்று சொல்கிறீர். அவருடைய வார்த்தையை கொடுக்கிறீர், நேசிக்கிறீர். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே அவளை தைரியப்படுத்தும், தொடர்ந்து பலப்படுத்தும். உடைய ஆவியானவர் தாமே கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். நடக்க வேண்டியது எல்லா காரியமும் நடக்கட்டும், வர வேண்டியது எல்லாம் வரட்டும், எல்லா தடைகள் நீங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா வழிகள் திறக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா வழிகளை உண்டாக்கி கொடுத்துள்ளோம். நீர் நல்லவர் என்பதை ருசிக்கட்டும் கர்த்தாவே. கூடவே இருக்கிறீர் என்ற உணர்வை கொடுத்துள்ளோம். தைரியப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. உன் தழும்புகளால் நான் சுகமானேன்,
வார்த்தையினால் நான் பெலனானே பெலனானே பெலனானே. தழும்புகளால் நான் சுகமானே, வார்த்தையினால் நான் பெலனானே பெலனானே பெலனானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன் திகைத்து போனேன் திகைத்து போனேன். கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன் திகைத்து போனேன் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல.